அருமையானவர்களே, அறியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், மடையர்கள் ஆட்சி பீடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளிலே இருப்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி எந்த அளவுக்கு பயங்கரமான ரிவாயத்துகள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுமை நாளுடைய உலக அழிவுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தனை அடையாளங்களும் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அந்த அடையாளத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே கையை வைத்து யோசித்து பாருங்கள், இந்த அடையாளம் தற்பொழுது நடக்கிறதா இல்லையா என்று. அதுதான் இமாரத்து சுஃபஹா, மடையர்கள், அறிவில்லாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் ஆட்சி பீடத்திலே இருப்பார்கள், உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள், கூட்டத்தாருடைய தலைவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் மிஷ்காத்துடைய ரிவாயத் வருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிரி ஸாஆ. தகுதி இல்லாதவர்களிடத்தில் தலைமை பதவி ஒப்படைக்கப்பட்டு விட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நம் மத்தியிலே இன்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யுஸவ்வித குல்ல கபீலத்தின் முனாஃபிகூஹா. ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அந்த கோத்திரத்தாருடைய முனாஃபிக், நயவஞ்சகன் தலைவராக ஆகும் வரை மறுமை நாள் நிகழ மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய தலைவர்கள் முனாஃபிக், நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நயவஞ்சகனுடைய தன்மையை பற்றி ஏற்கனவே பல பதிவுகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம். புகாரியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான், வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாற்றம் செய்வான், வைதா துமின கான, நம்பப்பட்டால் மோசடி செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அர்பஉன், 4 விடயங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ, 4 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் பியோ முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக சொன்னார்கள். அந்த 4 விடயங்களில் ஒரு விடயம் இருந்தாலும் அவனிடத்திலே நயவஞ்சகனுடைய தன்மை இருக்கிறது என்று நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அந்த 4 அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளத்தை நபி அவங்க சொன்னாங்க, வைதா ஹாஸம ஃபஜர, அவன் தர்க்கம் செய்தால் கெட்ட வார்த்தைகளை பேசுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இப்படியாப்பட்ட தன்மையுடையவர்கள் தலைமை பதவியிலே இருப்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று படித்த மாமேதைகளுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. தலைமை பீடங்கள், உயர்ந்த அந்தஸ்துகளை எடுத்து பார்த்தால் படிப்பில்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், சிறந்த ஆலோசனைகளை வழங்க முடியாதவர்கள் தான் இன்று உயர்ந்த பதவிகளிலே, ஆட்சி பீடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களுக்கு இடம் இல்லாத காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் இதை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்தார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தான் அய்யூத அல் அஹ்யார், நல்லவர்கள், மிகச் சிறந்தவர்கள் தாழ்த்தப்படுவார்கள், வயுர்ஃபஅல் அஷ்ரார், மோசமானவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அறிவாளிகளுக்கு இடம் கிடையாது, கண்ணியம் வாய்ந்தவர்களுக்கு இடம் கிடையாது. உலகத்திலே யார் மோசமானவர்களாக இருக்கிறார்களோ, யார் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இன்று உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அஹ்மத் பஸார்ல வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா கஅப் அஆஸகல்லாஹு மின் இமாரத்தி சுஃபஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மடையர்களுடைய அந்த ஆட்சியை விட்டு உங்களை பாதுகாப்பானாக என்று கூறினார்கள். உடனே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் வமா இமாரத்து
சுஃபஹா, மடையர்கள் நிர்வகிப்பது, மடையர்களுடைய ஆட்சி என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமராஉன் யகூனூன பஅதி, சில தலைவர்மார்கள், சில பொறுப்புதார்கள் எனக்கு பின்னால் வருவார்கள். லா யஹ்ததூன பிஹதியி வலா யஸ்தன்னூன பிசுன்னதி, என்னுடைய பாதையை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், என்னுடைய வழிமுறையை அவர்கள் பின்துயர மாட்டார்கள். அவர்களுடைய பொய்களின் மூலமாக சிலர் அவர்களை உண்மைப்படுத்துவார்கள். இவர்கள் உண்மைத்தான் சொல்கிறார்கள் என்பதாக வாதாடக்கூடிய ஒரு கூட்டம், அவர்களுக்கு சார்பான ஒரு கூட்டம் உருவாகும். வஅஆனஹும் அலா துல்மிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்துக்காக வேண்டி இவர்களும் உதவி செய்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபஉலாயிக லைஸு மின்னி வலஸ்து மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நானும் அவர்களை சார்ந்தவன் கிடையாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். வலா யரிதுன அலா ஹௌதி, கியாமத்துடைய நாளிலே சுவர்க்கத்திலே ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திற்கும் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களுடைய பொய்களை கொண்டு உண்மைப்படுத்தாத, அவர்களுடைய அநியாயத்துக்கு உதவி செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நானும் அவர்களை சார்ந்தவர்கள். அவர்கள் மறுமையுடைய நாளிலே என்னுடைய ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்துக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி வருவார்கள் என்ற சுப செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இமாரத்து சுஃபஹா, மடையர்களுடைய கையிலே நிர்வாகம் கொடுக்கப்படுவது, ஆட்சி பீடம் கொடுக்கப்படுவது என்பது மிக பயங்கரமான ஒரு விடயம். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கிதாபுல் இல்ம் என்ற பாடத்துக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவை ஒரேடியாக கைப்பற்ற மாட்டான். யக்பதுஹு பிகவ்தில் உலமா, மார்க்க அறிஞர்களை மரணிப்பதை கொண்டு இந்த இல்மை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்திலே எந்த ஒரு ஆலிமையும் மார்க்க அறிஞர்களையும் மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இருக்க மாட்டார்கள்? அனைவரும் மரணமடைந்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், மக்கள் தலைவர்மார்களாக அறிவில்லாதவர்களை, மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள். எனவே ஏதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தை அவர்களிடத்திலே கேட்டால் ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், எந்த ஒரு மார்க்க அறிவு இல்லாமல் வாய்க்கு வந்தபடி அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். எனவே அவர்களும் தங்களை வழிகெடுத்துக் கொண்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இன்று அதிகமான இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, மார்க்க விடயங்களை யாரிடத்திலே கேட்க வேண்டும்? இந்த மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒரு பொதுமகன், அவர் ஊருடைய தலைவராக இருக்கிறார், இதே போல சிறந்த அந்தஸ்திலே இருக்கிறார், உயர்ந்த அந்தஸ்திலே அவர் இருக்கிறார், ஆட்சிப்பிடத்தில் இருக்கிறார். அவரிடத்திலே போய், இவர் உயர்ந்த மனிதர் தானே, இவரிடத்திலே நாங்கள் கேட்டு பார்ப்போம் என்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களிடத்திலே போய் இந்த ஃபத்வாவை, இந்த மார்க்க விடயத்தை சொல்லும் பொழுது அவர் ஆய்வு செய்யாமல், அது செய்ய முடியுமே, இது பிரச்சனை இல்லையே என்று வாய் கூசாமல் தீர்ப்பளிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் இவ்வாறு தீர்ப்பளித்து விட்டு அவர் சென்று விடுகிறார். இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பாமர மனிதர், இவர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அதை அவர் அமல் செய்கிறார். ஆனால் அது மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும். அருமையானவர்களே, இப்படி செய்யும் பொழுது அவரும் தன்னை வழிகெடுத்து கொண்டார், இவரையும் அவர் வழிகெடுத்து விட்டார். இந்த பொதுமகன் இந்த விடயத்தை செய்யும் பொழுது இன்னும் 4-5 பேரிடத்தில் இதை அவர் கூறுவார். இப்படித்தான் இந்த ஹாஜியாரிடத்தில், இவரிடத்திலே நான் இதை பற்றி கேட்டேன், அவர் செய்ய சொன்னால் என்று சொன்னதும் அந்த 4 பேர் என்ன செய்வார்கள்? அப்படியா, நாங்களும் செய்கிறோம் என்று சொல்லி இந்த 4 பேரும் செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்கள் இன்னும் 40 பேருக்கு சொல்வார்கள். இப்படி அந்த மார்க்கத்துக்கு முரணான விடயம் மக்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக அமுலிலே கொண்டு வரப்படும். ஆகவே இதன் மூலமாக என்ன நடக்கும்? அருமையானவர்களே, மக்கள் ஒட்டோவாக வழிகேடை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலே எச்சரிக்கை செய்துவிட்டார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட இமாரத்து சுஃபஹா, மடையர்களுடைய நிர்வாகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆகவே இன்று எத்தனையோ மார்க்கத்தை படித்த அறிஞர்களுக்கு இடமில்லாமல் இருக்கிறதே. அவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணியத்தை, அவருடைய மதிப்பை இன்று மக்கள் விளங்காமல் அவர்களை கணக்கில்லாமல் தூக்கி போட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இது மறுமை நாளுடைய அடையாளம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பயங்கரமான நிலைமைகளை விட்டு பாதுகாப்பானாக. நாங்கள் ஒரு ஃபத்வாவை, ஒரு தீர்ப்பை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதை யாரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் 10-15 தடவை நன்றாக
நன்றாக யோசித்துவிட்டு நாங்கள் அந்த தீர்ப்பை கேட்க வேண்டும். இவருக்கு மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இவர் இந்த கோர்ஸை முடித்திருக்கிறாரா, இவர் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியானவரா என்ற பல விடயத்தை நாங்கள் அறிந்ததற்கு பிறகுதான் அவரிடத்திலே நாங்கள் போய் தீர்ப்பை கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் சாதாரண பொதுமக்களிடத்திலே அரை குறையாக படித்துவிட்டு இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாங்கள் தீர்ப்பை கேட்கும் பொழுது அவர்களும் அரை குறையாக மனது சொல்லும் பிரகாரம் தான் தீர்ப்பை வழங்குவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படியாப்பட்ட நிலையை விட்டு பாதுகாத்தருள்வானாக. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.